ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம டிடிஎஃப் வாசன் நடித்த ஐபிஎல் படம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். நார்மலாக பெரிய ஹீரோ படங்கள் இல்லை நார்மல் ஹீரோ படங்கள்லாம் வந்துச்சுனாக்காவே நிறைய ரிவ்யூஸ்லாம் வரும். யூடியூப்பில் நிறைய பேர் அதுக்குன்ட்டே இருக்காங்க. தனியாக அதுக்குன்ட்டு ரிவ்யூ பண்ணுறதுக்குன்ட்டு யூடியூப் சேனலாக வச்சுன்னு இருப்பாங்கல்ல, ட்ரோல்ஸ் பண்ண, ரிவ்யூ பண்ண, அப்புறம் ரோஸ்ட் பண்ண. இவங்கெல்லாம் யாருமே எதுவுமே பண்ணல. இதுக்கப்புறம் தான் எதனா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போவே படம் வந்து 4 நாள் ஆயிடுச்சு. நான் பெருசாக எந்த ரிவ்யூவுமே பார்க்கல. ஒரு 2 தான் ரிவ்யூ போட்டிருக்காங்களே யூடியூப்பில். இந்த வருண் டாக்ஸ்னு ஒரு வருண் ப்ரோ பண்ணியிருக்காரு. பாரி கூடலாம் நிறைய வீடியோஸ் போடுவார்ல அவர். ஸோ நெக்ஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம்டி ஹேண்டு ப்ரோ பண்ணியிருந்தாரு. இந்த 2 சேனலில் தான் நான் ரிவ்யூ பார்த்தேன். அப்புறம் பைல்வான் ரங்கநாதன் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது பெருசாக வியூஸ் போல. ஸோ இந்த 3 ரிவ்யூ தான் இருக்குது ஐபிஎல் படம் ரிவ்யூன்னு போட்டாலே. ஸோ ஏன் ரிவ்யூ பண்ணலை, என்ன ஏதுன்ட்டு ஒன்றுமே தெரில. ஐபிஎல் இந்தியன் பீனல்லா இந்த படம் வந்து கருணாநிதி அப்படின்ற ஒரு டைரக்டர் வந்து படம் எடுத்திருக்காரு. இதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு படம். இதுக்கு முன்னாடி வெற்றிமாறன் கூட அசிஸ்டண்ட்டாக இருந்ததா சொல்கிறாரு. இதில் மியூசிக் யார் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின் விநாயகமூர்த்தி மியூசிக் பண்ணியிருக்காரு. இவர் ஆல்ரெடி ஒரு 5-6 படம் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவும் அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. இது ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட்டாக தான் எடுத்திருக்காங்க. பெருசாக ஒன்றும் ஸ்டோரி சொல்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. இருக்குது, ஒரு கண்டென்ட் இருக்குது. ஆனால் அதை கமர்ஷியலாக எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு இந்த டைரக்டர் வந்து கொண்டு போயிருக்காரு. இதில் கேஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. கிஷோர், அபிராமி, அப்புறம் டிடிஎஃப் வாசன், அப்புறம் குஷிதா, அப்புறம் போஸ் வெங்கட், ஜான் விஜய், ஆடுகளம் நரேன், இந்த மாதிரி சிங்கம்புலி, இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இவ்வளோ கேஸ்டிங் இருக்குது, நிறைய கேஸ்டிங் இருக்குது. இதில் கொஞ்சம் பெரிய ஸ்டாருங்க தான் எல்லோரும். ஸோ இவ்வளோ கேஸ்டிங்கை வச்சு இவர் இந்த டைரக்டர் எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு, அவங்களெல்லாம் நல்லா யூஸ் பண்ணியிருக்காரா என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். கிஷோர் வந்து லைஃப்பில் அதாவது எல்லாருக்குமே வரும் அந்த ஸ்ட்ரகிள். ஒருத்தர் கீழே வேலை செஞ்சோனாக்கா நம்ம இஷ்டப்படி எதுவும் பண்ண முடியாதுல்ல, அவங்க சொல்கிறதான் கேட்க முடியும். அதுவும் இல்லாமல் ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான். அதெல்லாம் இவருக்கு செட் ஆகாது. ஸோ இவர் தனியாக ஒரு கார் வாங்கலாம் அப்படின்ட்டு இவர் ஒய்ஃப் வந்து அபிராமி இவருக்கு தனியாக ஒரு கார் மாதிரி வாங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வாங்குவாங்க. வாங்கிட்டு கொஞ்ச நாள் லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டிடிஎஃப் வந்து ஒரு பிரச்சனையை பண்ணி விட்ருவார் கிஷோர்கிட்ட. ஸோ அதனால் பெரிய பெரிய பிரச்சனைகளாக மாறும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கிஷோர் ஃபேமிலி அவங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை, அப்புறம் இந்த டிடிஎஃப் வாசன் வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளே எப்படி போகிறாரு அப்படின்றதெல்லாம் காட்டியிருப்பாங்க. அதுவும் டிடிஎஃப்க்கு வந்து ஸ்டார்டிங்கில் பொண்ணுங்களே பிடிக்காதுன்ற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினியை பார்த்தோன்னே லவ்ன்ற மாதிரி வந்துடும். ஸோ எல்லாம் பழைய படம் கான்செப்ட் தாங்க. கதையெல்லாம் புதுசாக ஒன்றும் இல்லை, பழைய கதை தான். இருந்தாலும் இந்த ஜென்ரேஷனில் எப்படி கன்வெர்ட் பண்ணி எடுக்க முடியுமோ அந்த மாதிரி மாற்றி எடுத்திருக்காங்க. ஸோ இது பொலிட்டிக்கலாக ஸ்ட்ராங்காக எதுவும் பேசலை. காவல் மரணமை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் தெளிவாக இப்போவே தெளிவாக தான் காட்டியிருக்காங்க. நமக்கே கொஞ்சம் கோரமாக தான் இருக்குது. அழுகிற மாதிரிலாம் சீன்ஸ் வருது 1, 2. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா அதை தெளிவாக காட்டி இன்னும் பேக்ரவுண்டு பொலிட்டிக்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்கனாக்கா வச்சுங்களேன், அரசியல் சம்மந்தமாக. ஸோ இந்த படம் இன்னும் கொஞ்சம் பெருசாக பேசப்பட்டிருக்கும். இது ஏன் அந்த அளவுக்கு பெருசாக டீப்பாக எடுக்கலைனாக்கா படம் ரிலீஸ் ஆகணும்ல. ஸோ அதனால் மேலோட்டமாக எடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு படம் வேறு. ஃபஸ்ட்டு படம் இந்த அளவுக்கு எடுத்ததே கதை பெரிய விஷயந்தான். ஏன்னா ஒரு கண்டென்ட்டோடு எடுக்கிறாங்கல்ல, அதுக்கே அவங்கள பாராட்டணும். இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அது மட்டும் கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அது கூட ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும்தான் ஸ்க்ரீன் பிளே வந்து சொதப்பின மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா கொண்டு போயிருக்காங்க, என்கேஜிங். அதாவது செகண்ட் ஹாஃபில் நல்லா விறுவிறுன்னு போயிட்டு இருக்கும் கதை. நமக்கு போரே அடிக்காது. ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃபில் இருந்து தான் கதையை சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த டிடிஎஃப் நம்ம ஆக்ஷன்லாம் பார்க்க முடியும். டிடிஎஃப்டைய ஆக்ஷன்லாம் பயங்கரமாக பண்ணியிருப்பார். சேசிங்கு, ரன்னிங்கு, ஃபைட்டிங்கு. ஃபஸ்ட்டு படத்தில் இந்த அளவுக்கு அவரும் நடிச்சிருக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அப்ரிஷியேட் பண்ணலாம் அவரையுமே. இதில் வந்து ஜான் விஜய் ஒரு ரோல் பண்ணியிருப்பார். இதில் வந்து போலீஸுங்களே எல்லாருமே தப்பாக காட்டுறாங்க அப்படின்ட்டு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருமே தப்பாக காட்டல. இதில் ஒரு 4 போலீஸ் கேரக்டர் காட்டுறாங்கன்னா அதில் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் நல்லவனாக காட்டுறாங்க. ஸோ கொஞ்சம் மெஜாரிட்டியாக போலீஸ் வந்து அவங்கள காப்பாற்றிக்க தான் பார்க்குறாங்க. இப்போது சக போலீஸு ஒருத்தர் எதனா ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்கனாக்கா, ஸோ அவர் பேர் கெடாமல் இருக்கிறதுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டு, அவன் பப்ளிக்கு, அவனையும் நீ காப்பாற்றுற, நம்ம டிபார்ட்மெண்ட்டு பேர் தான் கெடக்கூடாதுன்ற மாதிரி சேர்ந்து பண்ணுறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் ரியல் லைஃப்பில் நடக்குது இல்லை. ஸோ அதே தான் இதுலேயும் காட்டியிருக்காங்க. அதனால் நல்லவன் கெட்டவன் அப்படின்ட்டுலாம் இல்லை. அவங்களும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அவனுக்கு சப்போர்ட்டிவாக தான் நம்ம இருக்கணுன்ற மாதிரி, கூட வேலை செய்கிறவனுக்கு அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே பப்ளிக் சர்வெண்ட்டுன்றதான் மறக்கிறாங்க. நம்ம பொதுமக்களுக்காக தான் இருக்கிறோம், பொதுமக்கள் பாதுகாக்க தான் இருக்கிறோன்றதே மறக்கிறாங்க. நம்ம வச்சது தான் சட்டம்ன்ற மாதிரி. அதாவது அரசியல்வாதி என்ன சொல்கிறானோ, அரசியல்வாதி ஒருத்தனை கையில் போட்டுனாக்கா நம்ம வச்சது தான் சட்டம்ன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இது கொஞ்சம் மெஜாரிட்டி போலீஸை ஒரு மாதிரி கெட்டவங்களாக தான் காட்டியிருக்காங்க, நெகட்டிவ் பாயிண்டில் தான். அதுவும் நம்ம ஜான் விஜய் வந்து இப்போல்லாம் எந்த படம் நடித்தாலும் கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன் மாதிரி பண்ணுறாரு. ஆனால்
அது கொஞ்சம் காமெடியாக நல்லா தான் இருக்குது. ஒரு சீரியஸான விஷயம் பண்ணிட்டு இருப்பார், அங்கே காமெடியாக பண்ணிட்டு இருப்பாரா, அது கொஞ்சம் நமக்கு வந்து சீரியஸாகவும் பார்க்க முடியாது, காமெடியாகவும் சிரிக்க முடியாது. ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி இருக்கும், இக்கட்டான சூழ்நிலையில். அங்கே போயிட்டு காமெடியாக போயிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பார். ஸோ அது ஓரளவுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆனாலும் பார்க்க ஒரு மாதிரி தாங்க இருக்குது. முக்கியமான சீன்ஸில் இவர் இந்த ரிவால்வர் ரீட்டா அப்படின்ட்டு நம்ம கீர்த்தி சுரேஷ் படம் வந்துச்சுல, அதுலேயுமே நடிச்சிருக்காரு. ஸோ இவர் எல்லா படத்துலையும் இந்த மாதிரி ரோல் தான் பண்ணுறாரு. ஒரு மாதிரியான ஒரு சைக்கோ வில்லன் மாதிரியான கேரக்டர் தான் பண்ணுறாரு ஜான் விஜய். இப்போ எல்லா படத்துலையுமே அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. போஸ் வெங்கட் தாங்க அவர் தான் இந்த படத்துடைய வில்லனே. ஒரு மாதிரி நல்லா தான் பண்ணியிருக்காரு டெரராக. ஸோ அவர் எல்லா படத்துலையுமே நல்லா தான் பண்ணுவார். இந்த படத்துலையும் நல்லா பண்ணியிருக்காரு அவர் ரோலில். ஆடுகளம் நரேன் அவர் வந்து அவருடைய கேரக்டரை பக்காவாக பண்ணியிருக்காருங்க. ஒரு அரசியல்வாதியாக கரெக்டாக பண்ணியிருக்காரு. அவருக்கு செட் ஆகுது அரசியல்வாதி கேரக்டர். ஸோ அவரை நல்லா தான் யூஸ் பண்ணியிருக்காரு டேரக்டர். அப்புறம் நம்ம ஹீரோ எப்படி பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பெருசாக ஆக்ஷன் சீன் அப்படின்ட்டுலாம் இல்லைங்க. ஜென்ரலாக நார்மலாக கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு படம்ல பயங்கரமாக இதுன்ட்டு ஆக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தா அவருக்கும் ஆக்டிங் சரியாக வராது. ஸோ ஃபஸ்ட்டு படம்ன்றதுனால நார்மலாக பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, அந்த அளவுக்கு நல்லா இல்லாத மாதிரியும் இல்லை. ஓரளவுக்கு மீடியமாக கரெக்டாக கொடுத்துருக்காரு, ஆவரேஜாக ஆக்ஷன் எல்லாமே. அப்புறம் படத்தில் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜீஸ் வராருல்ல. ஸோ அங்கே யாருமே எதிர்பார்க்கல. நான் கூட படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ரிவ்யூவில் என்னடா இது இந்த மாதிரி அவன் ஏதோ கேமியோவில் இருக்கான்ற மாதிரி சொன்னாங்க. படம் முடிய போது இன்னும் வரவே இல்லை அப்படின்னு நினச்சேன். ஸோ படம் முடியும் போது வராரு தலைவர். பரவாயில்லைங்க, நம்ம அஜீஸுடைய அந்த கேமியோ வந்து ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. வேஸ்ட்டாக போகாமல் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கேரக்டராக கேமியோவாக காமிச்சிருக்காங்க. நம்ம டிடிஎஃப் உடைய ஃப்ரெண்டு வேறு, அவர் அந்த படத்தில் கூட ஒரு சீனில் கூட காட்டலனா எப்படி. ஸோ அதனால் வச்சுருப்பாங்க போல் அந்த சீனை. நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் இல்லைங்க, இவன் படம்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணணுமா அந்த மாதிரிலாம் சில பேர் நினச்சி வீடியோ ரிவ்யூ பண்ணாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க ஃப்யூச்சரில். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னால் என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னா, டிடிஎஃப் வாசன் வந்து ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஆக்டராக வர வாய்ப்பு இருக்குது. பெரிய ஆக்டராக இல்லைனாலும் ஒரு ஆவரேஜ் ஆக்டராக மிடில் வர வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் அவர் வந்து ஸ்கில் நிறையா வச்சுருக்காருல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வர ரேசிங்லலாம் கலந்துக்க போகிறாரு. அதுக்கப்புறம் ஃபார்மிங் பண்ண போகிறேன்றாரு. அப்புறம் டிடிஎஃப் பிட் ஷாப்னு ஒன்று வச்சுருக்காரு, பைக்கு சம்மந்தமான ஆக்சசரிஸ் விற்கிறதுக்கு. ஸோ எல்லா விதத்துலையுமே அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சும்மா உட்காந்து இருக்கிற பையன் இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கிற பையன். அதனால் எதனா ஒன்று கண்டிப்பாக கிளிக் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரையும் டிடிஎஃப் வந்து இந்த மாதிரி எதனா ஒன்றுத்தில் சக்ஸஸ் ஆவார் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறோம்ல. ஸோ பார்க்கலாம். ஒரு சாதாரண ஒரு பையன் யூடியூப்பில் வீடியோ ஆரம்பித்து நிறைய கேலி கிண்டலுக்கு ஆளாகி இப்போ ஒரு படம் நடிக்கிற அளவுக்கு தனியாக உயர்ந்து வந்திருக்கானாக்கா, நிறைய கற்றுக்கணுங்க அவங்ககிட்ட இருந்துலாம்.